ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இந்த 2023 இந்த அகாடமிக் இயருக்கு எல்எல்பி ஹானர்ஸ்க்கு எல்லாருமே வந்து அட்மிஷன் போட்டு கவுன்சிலிங்லாம் எல்லாருமே வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறது, ஆன்லைன் அலாட்மெண்ட் காப்பி வந்து எங்களால் வந்து டவுன்லோட் பண்ண முடியல. நாங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து மெயில் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும், அஃபிடவிட்லாம் வந்து ரெடி பண்ணணுமா, எந்த டேட்டில் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு சரியான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும், ஒரு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே வந்து நீங்கள் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சார்பாகவும் நம்ம சேனல் சார்பாகவும் உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். நம்ம சேனல் ரெகுலராக வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி சரியான முறையில் வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் அட்டன் பண்ணிட்டீங்க. எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செப்டம்பர் 26 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஈவினிங் போல். அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ப்ரோ எங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து எங்களுடைய பாயிண்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லாகின் ஐடி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு லாகின் ஆகும். இல்லை எனக்கு இதில் வந்து நான் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து என்னுடைய பர்சன்டேஜ் எனக்கு வந்து வரல, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நீங்கள் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, சரிங்களா? அது இதே மாதிரி ஒரு டேபிள் காலன் மாதிரி போட்டு உங்களுக்கு அதே வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 26 இன்றைக்கி லாஸ்ட் டேட் 29 வரைக்கும் நீங்கள் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி தான் கடைசி தேதி. உங்களுக்கு மெயில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெயில் ஐடியில் போயிட்டு அவங்க கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய 10th, உங்களுடைய 12th, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டிகிரி ஓவரால் மார்க் ஷீட்ஸு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 30 நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க தெரியலன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சிம்பிள். அப்ளிகேஷன் நம்பர் தான் உங்களோட யூசர் நேம். பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாஸ்வேர்டு, சரிங்களா? அதை போட்டு லாகின் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து உங்களுடைய ஆன்லைன் அலாட்மெண்ட்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்களா, அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃபாக தான் வந்து காமிக்கணும். நீங்கள் இப்போ நம்ம வந்து எக்ஸாமுக்கு எழுத போகிறோம் அப்படின்னா என்ன காமிச்சா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் உள்ள அலோவ் பண்ணுவாங்க? ஹால் டிக்கெட். அதே மாதிரி தான் இதுவும் வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு கால் லெட்டர் மாதிரி, சரிங்களா? இந்த லெட்டரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரிஜினல் அப்படிங்கிறது கொண்டு போகணும். ஒரு 3 செட்டு ஜெராக்ஸும் கொண்டு போங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆன்லைன் அலாட்மெண்ட் காப்பி. இது வந்து ஒரு சாம்பிளாக கொடுத்துருக்காங்க அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயே. இதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல ஃபோட்டோ நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோட்டோ நீங்கள் எடுத்து ஒட்டிக்கோங்க, அதான் உங்களுக்கு வந்து பெட்டர், சரிங்களா? உங்கள் பேர் இருக்கும், உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், உங்கள் கம்யூனிட்டி எதுவும் அது இருக்கும். உங்களுடைய அலாட்மெண்ட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இது எல்லாமே இப்போ செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த அலாட்மெண்ட்டை பிரின்சிபால்கிட்ட நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? உங்களுடைய மார்க் ஷீட்டு 10th 12th டிசி கண்டிப்பாக ஒரிஜினல் டிசி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அட்மிஷனே வந்து போட முடியும். ஒரிஜினல் டிசி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? ஒரிஜினல் டிசி இருக்கணும். அப்படின்னா வந்து அந்த கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கணும், சரிங்களா? இது ரெண்டு ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வச்சே ஆகணும். இது எல்லாமே ஒரிஜினல் காப்பி தான் வேணும், சரிங்களா? நீங்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சென்னை போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டு செப்டம்பர் 30 நீங்கள் வந்து போங்க. அப்படி உங்களால் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அக்டோபர் 1 இல்லை அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி லீவு, நீங்கள் அக்டோபர் 3 நீங்கள் வந்து போய்க்கலாம். அவங்க என்ன டேட் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுற மாதிரி, அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஃபீஸ் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து காலேஜஸ்க்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு 1 இயர் ஃபீஸாக வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 45,000 1 இயருக்கு. ஹானஸ்க்கு நான் சொல்கிறது வந்து ஹானஸ் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? ஹானஸ்க்கு வந்து 45,000 நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இது நார்மலாக இந்த ஜென்ரல் கேட்டகரி, பிசி கேட்டகரி, பிசிஎம் கேட்டகரி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிலாம் இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து 87,000 சம்திங் அரௌண்ட் உங்களுக்கு வந்து வரும் ஹானஸ்க்கு, சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்த வருஷமும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த அட்மிஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் வந்து மீட் பண்ணலாம். அஃபிடவிட் நிறைய பேர் கேட்குறீங்க. அஃபிடவிட் 3 இயர் கோர்ஸுக்கு வந்து வேணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக லாவை பொறுத்த வரைக்கும் அஃபிடவிட்டை கண்டிப்பாக தேவைப்படும். அந்த அஃபிடவிட்டை நிறைய பேர் வந்து அமௌண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்க. உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நோட்ரி பப்ளிக் கிட்ட நீங்கள் வாங்கினீங்கனாலே போதும். அது மினிமம் வந்து ஒரு 300 500 600 மேக்ஸிமம் ஒரு 1000 தான் உங்களுக்கு வந்து செலவாகும், சரிங்களா? நிறைய பேர் 1000 2000 போட்டு வாங்குறீங்க. ப்ரோ நான் வந்து 2000 கொடுத்து வாங்கினேன் அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது ஜஸ்ட்டு வந்து ஒரு இதுதான், ஒரு ரூல் தான். உங்கள் பேர் எல்லாமே போட்டு செக் பண்ணி
ஒரு இதில் ரூ. 20 பத்திரத்தில் இல்லை ரூ. 50 பத்திரத்தில் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை அவங்க சைன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சரும் உங்கள் பேரண்ட் சிக்னேச்சரும் போட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. சரிங்களா? அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அஃபிடவிட் வாங்குறது வந்து பெரிய ஒரு விஷயம் வந்து கிடையாது. சரிங்களா? அது நீங்களே வந்து ரெடி பண்ணிவிட்டு கூட உங்கள் நேரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நோட்டரி பப்ளிக்கிட்ட கூட சைன் வாங்கி நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக அது நேரில் நீங்கள் அட்மிஷன் போடும்போது அந்த அஃபிடவிட் கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷனுக்கு போங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.